ஃபர்ஸ்ட் டைம் என்ன கேட்க நினச்சதுன்னா, நீ அண்டர் இந்தியா ஆடி இருக்கல, இந்தியா விஜய் ட்ராஃபி 5 ட்ராஃபிலாம் ஆடி இருக்கல. சரி, நீ ஒரு ப்ராசஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பல, லைக் நான் பிலீவ் பண்ணி பண்ணுறேன்ட்டு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் வந்துட்டு என்கிட்ட பெரிய கோல்ஸு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக வச்சுக்க மாட்டேன். நான் சின்ன சின்னதாக தான் வச்சுப்பேன். ஸோ எனக்கு அது யூஸ் ஆச்சுன்னு. நான் இப்போ ஒரு டோர்னமெண்ட் ஆடுறேன்னா அதில் நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. ஓகே, கிடைக்கிற மேட்சஸை பெட்டராக பண்ணுறதா நீ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லோயர் டிவிஷன்ஸ் இருக்காங்களா, இந்த 4th டிவிஷன் 5th டிவிஷன்ஸ் 3rd டிவிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்க நிறைய பேர் மேலே வரும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பண்ணால் மேலே கிடைக்கும்? ஹை டிவிஷன் லைக் 1st டிவிஷன் மேலே டிஎன்பிஎல் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல விஜய் சார்லாம். லைக் அவங்க ஆடும் போதே டெஸ்பரேட்டாக இருக்க வேணாம், நான் 1st டிவிஷன் ஆடின்னு அடுத்த வருஷம் அப்படின்னு ஒரு பொறுமையாக இருந்தால் நிறைய இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் அப்போ அந்த 5th டிவிஷனில் இருக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் அந்த லீக்ல பெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோரராக இருக்கணும் அப்படின்னு ஒரு செட், அந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் சீக்கிரம் வரதுக்கு. நான் 5th டிவிஷன் ஆடும்போது நான் 1st டிவிஷன் போகணும் அந்த இது இல்லாமல் அங்கே இருக்கிறத நான் எப்படி பெட்டராக பண்ணணும்னு யோசிச்சாலே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்டிங்கில் இந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணால் லேட்ரு மாதிரி நீங்கள் ஏறிடலான்ற மாதிரி, இந்த ஸ்கில் இருந்தால் பெட்டர் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கில் சொல்ல முடியும் பேட்ஸ்மேன்ஸ். அது பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஸ்கில்லை விட மைண்ட் செட் தான் எனக்கு மைண்ட் செட் முக்கியம்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ ஃபுல் டாஸ் போட்டால் எல்லாருமே 6 அடிப்பாங்க, எல்லாருமே ஸ்லாட்ல போட்டு அடிக்க தான் போறாங்க. எல்லாருக்குமே அந்த பவர் இருக்கு, எல்லாருக்குமே அந்த எபிலிட்டி இருக்கு. பட் எந்த டைம்ல அடிக்கணும், எப்போ அடிக்கணும், ஒரு மேட்ச் சுச்சுவேஷன்ல எப்போ அது யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டா ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. அவ்வளோதான். மென்டலி ஒர்க் பண்ண மென்டலி மட்டும் ஒர்க்